மயிலாப்பூருக்கென்று எவ்வளவோ சிறப்புக்குரிய வரலாறுகள் எல்லாம் உண்டு என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். ஆளுங்கட்சியினுடைய வேட்பாளராக, அதிமுகவினுடைய வேட்பாளராக போட்டியிடக்கூடியவர் யார் என்பது உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும். போலீஸ் தலைமை அதிகாரியாக டிஜிபி என்று சொல்லக்கூடிய அந்த பொறுப்பிலிருந்து பணியாற்றியவர். ஆக ஒரு டிஜிபியாக இருந்தவர் அல்லது இருந்திருக்கக்கூடிய சூழ்நிலையை பெற்றவர். அவர் எப்படி இருந்திருக்க வேண்டும்? அரசியலுக்கெல்லாம் அப்பாற்பட்டவராக இருந்திருக்க வேண்டும். ஆக பாரபட்சமின்றி மக்களுக்கு பணியாற்ற தொண்டாற்றுகிற நிலையில இருந்திருக்க வேண்டும். ஆனால் அவர் அந்த பொறுப்பில் இருந்த போதே அவர் எந்த அளவிற்கு அரசியலில் தொடர்பு வைத்திருந்திருக்கிறார் என்பதற்கு எத்தனையோ உதாரணங்கள் உண்டு. ஆக அப்படிப்பட்டவருக்கு தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தேர்வாணை குழு தலைவர், பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் சொல்றோம்ல, அது மாதிரி தேர்வாணை குழு தலைவர் பொறுப்பையும் ஜெயலலிதா அவர்கள் அவருக்குத்தான் வழங்கினார்கள். அதிலிருந்து அவர் ஓய்வு பெற்றார். ஓய்வு பெற்ற உடனே அதிமுக உறுப்பினராக சேர்றார். அதிமுக உறுப்பினராக சேர்ந்ததுக்கு பிறகு இப்போ இந்த தொகுதியில் அதிமுகவினுடைய வேட்பாளராக இருக்கிறார்னா அவருடைய நிலைமை, அவர் எந்த அளவில் பணியாற்றி இருப்பார், எப்படியெல்லாம் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செஞ்சிருப்பார் என்பதற்கு இதைவிட வேறு எடுத்துக்காட்ட நான் உங்களிடத்தில் எடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆக ஜெயலலிதா ஆட்சியில் இன்றைக்கு செயலிழந்த நிலையில, நிர்வாகம் ஸ்தம்பிச்சு போயிருக்கக்கூடிய நிலையில, அது மட்டுமல்ல பல பேரிடர்களை சந்தித்த ஒரு நிலையில இந்த ஆட்சி இருந்திருக்கிறது என்பதற்கு எவ்வளவோ உதாரணங்களை உங்களிடத்திலே காட்டிட முடியும். ஆக இப்படிப்பட்ட இந்த ஆட்சிக்கு ஒரு சரியான பாடத்தை வழங்குவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதுதான் வருகிற 16ஆம் தேதி நடக்கிற தேர்தல். திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலை ஒட்டி கடந்த 10ஆம் தேதி கலைஞர் அவர்கள் தேர்தல் அறிக்கை வெளியிட்டாங்க. அதில் பெருமையாக சொல்லணும், இந்த மயிலாப்பூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகள் எல்லாம் ஆட்சிக்கு வந்தவுடனே அதை பராமரிக்கிற பணியில நிச்சயம் ஈடுபடுவோம். ரேஷன் கடைகள் அதிகப்படுத்தப்பட்டு ரேஷன் பொருட்கள் சரிவர கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தப்படும். போக்குவரத்து நெரிசலை சரி செய்ய அதற்குரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். மீன்பிடி கடைகள் வரமுறைப்படுத்தப்படும். தொல்காப்பிய பூங்கா பராமரிப்பு பணிகள் மீண்டும் மேற்கொள்ளப்படும். கூவமாறு அழகுபடுத்தப்படும். அம்பேத்கர் பாலம் அருகில் இருக்கக்கூடிய குப்பை கொட்டு வளாகம் அகற்றப்படும். அரசு பள்ளிகளுடைய தரம் உயர்த்தப்படும். செலவுத்துறையில நவீன தொழில்நுட்ப வசதிகள் செய்து தரப்படும். இப்படி பல பணிகளை நிறைவேற்ற உறுதி எடுத்திருக்கிறோம். எனவே வருகிற 16ஆம் தேதி நடக்கிற தேர்தலில் நீங்கள் அத்தனை பேரும் மறந்துடாம நம்முடைய வேட்பாளர் அருமை சகோதரர் கராத்தே தியாகராஜன் அவர்கள், கராத்தே தியாகராஜன் அவர்களுக்கு நீங்கள் கை சின்னத்தில் சிறப்பான வகையில் ஆதரவு தந்து மாபெரும் வெற்றியை தேடித்தர வேண்டும். நல்ல நன்மை நாளை விடியட்டும், கவலை முடியட்டும், மக்கள் நிலைமை விடியட்டும், நம் வாழ்வு செழிக்கவே நாளை உதய சூரியன் விடியட்டும். இந்த 1000 விளக்கு தொகுதி என்பது என்னுடைய தொகுதி என்பது எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். அதனால எங்களெல்லாம் உங்களெல்லாம் பார்க்குறப்போ ஏதோ உற்சார உறவினர்களை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலிங் இப்போ எனக்கு வந்திருக்கு. சொந்த பந்தங்களை பார்த்தா என்ன உணர்வு வருமோ அந்த உணர்வோடு நான் நிற்கிறேன். அதனால பேசாமல் உங்கள் முகத்தையே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இப்போ ஒரு ஆசை எனக்கு வந்திருக்கு. முதல்ல எம்எல்ஏவா இந்த தொகுதியிலிருந்து தான் நான் தேர்ந்தெடுக்கப்பட்டேன். இங்கிருந்து தான் நான் உள்ளாட்சித்துறை அமைச்சராகவும் பொறுப்பேற்கக்கூடிய வாய்ப்பை பெற்றேன். ஏன் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு இந்த தொகுதியிலிருந்து தான் கிடைச்சது. ஆக அந்த அளவு மேயர் விட்டுட்டும் பாருங்க. நான் ஆக இப்படி பல வாய்ப்புகளை எனக்கு வழங்கிய
இந்த தொகுதி மக்களிடத்தில் உரிமையோடு நான் கூகா செல்வத்துக்கு ஓட்டு கேட்க வந்திருக்கிறேன். ஆக கூகா செல்வம் அவர்களை நீங்கள் எல்லாம் வெற்றி பெற வைப்பதற்கு உதயசூரியன் சின்னத்திற்கு ஆதரவு தந்திட வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் இன்னைக்கு நம்ம எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு வேட்பாளர் ஏற்கனவே இந்த தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு சட்டமன்ற உறுப்பினராக இருந்து அமைச்சராக இருந்து போலீஸ் ஸ்டேஷன் வர போய் மிரட்டியவர் அவர் என்பது உங்களுக்கு தெரியும். காவல்துறை அதிகாரிகளை போய் மிரட்டி அச்சுறுத்தி அங்கே நடந்த அந்த செய்திகள் எல்லாம் பத்திரிகையில் வந்ததை நீங்கள் மறந்துருக்க மாட்டீங்க. இந்த லட்சணத்தில் ஜெயலலிதா சட்டம் ஒழுங்கு நாங்கள் சரியாக வச்சிருக்கிறோம், காவல்துறையில் ஆளுங்கட்சி தலையீடு இல்லை என்று ஒரு தவறான பொய்ய, ஒரு தவறான தகவலை அதை பொய்யா இன்றைக்கு அவர் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த செய்திகள் எல்லாம் நீங்கள் பத்திரிகையிலும் தொலைக்காட்சியிலும் பார்த்துருப்பீங்க. ஆகவே இன்றைக்கு சட்டம் ஒழுங்கை எடுத்துக்கொண்டால் ஒரு மோசமான நிலை. பெண்கள் தனியாக நடந்து செல்ல முடியல, விடியற் காலையில் வீட்டு வாசலில் கோலம் போட முடியல, செயின் பறிப்பு என்ற நிலையிலே பாலியல் பலாத்காரம், பெண்கள் சுதந்திரமாக நடக்க முடியாத தேர்தலில் இன்றைக்கு இருக்கிறது. ஆகவேதான் இதற்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுவதற்கு இந்த தேர்தலை நீங்கள் பயன்படுத்தணும். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கை கலைஞரை பொறுத்த வரைக்கும் சொன்னதைத்தான் செய்வார், செய்வதைத்தான் சொல்வார் என்பது உங்களுக்கு தெரியும். கூவம் ஆற்று ஓரப்பகுதியில் கரைகள் அமைக்கப்படும், பழுதடைந்திருக்கக்கூடிய குடிசை மாற்று வாரிய வீடுகள், குடியிருப்புகள் சீர் செய்யப்படும், கோடம்பாக்கம் பகுதியில் மண்பாண்டங்கள் விற்பதற்கு ஏற்ற இடம் அமைத்து தரப்படும், 1000 விளக்கு தொகுதியிலே ஆட்டோ பழுது பார்க்கும் நிலையம் அமைக்கப்படும், நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்திலே சுரங்கப்பாதை அமைக்கப்படும், வள்ளுவர் கோட்டம் சந்திப்பில் மேம்பாலம் அமைச்சு திருமலை பிள்ளை சாலை, வள்ளுவர் கோட்டம் நெடுஞ்சாலை, NSK சாலை சந்திப்பில் மேம்பாலம். நான் மேயராக இருந்தபோதான் சென்னையில் 10 பாலம் கட்டணும், ஞாபகம் இருக்கல உங்களுக்கு? ஆனால் இந்த 5 வருஷத்தில் ஒரு சின்ன பாலம் கூட கிடையாது. அதே மாதிரி கோடம்பாக்கம் ட்ரஸ்ட்புரம் பகுதியில் விற்பனை அங்காடி கட்டப்படும், ட்ரஸ்ட்புரம் விளையாட்டு திடல் மேம்படுத்தப்படும், மாநகரின் பல இடங்களில் அடுக்குமாடி கார் நிறுத்தப்படும், நடைபாதை வியாபாரிகளுக்கு வணிக வளாகம் கட்டி கொடுக்கப்படும், குடிசை மாற்று வாரிய வீடுகள் மேம்படுத்தப்படும், வட்டந்தோறும் நவீன கழிப்பிடங்கள் கட்டப்படும், வியாபாரிகளுக்கு வணிக வரித்துறை அதிகாரிகள் மற்றும் காவல்துறை தொல்லைகள் நிச்சயமாக நீக்கப்படும் போன்ற இந்த உறுதிமொழிகள் எல்லாம் இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கு. உங்கள் வீட்டு பிள்ளையாக, உங்களில் ஒருவனாக, என்னதான் நான் கொளத்தூருக்கு போயிட்டாலும் இந்த 1000 விளக்கு தொகுதி என்னுடைய வாழ்நாளிலே மறக்க முடியாது. எனக்கு அரசியல் வாழ்வு தந்த பகுதி இந்த 1000 விளக்கு தொகுதி. ஆகவே அப்படிப்பட்ட இந்த தொகுதி மக்களிடத்தில் உரிமையோடு கேட்கிறேன், உதயசூரியனுக்கு ஆதரவு தாருங்கள், கூகா செல்வம் அவர்களை வெற்றி பெற வையுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன். தியாகராய நகர் சட்டமன்ற தொகுதியில் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக தலைவர் கலைஞர் அவர்களால் உங்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கக்கூடிய வேட்பாளர் இதோ உங்களிடத்தில் இருகரங்குப்பி வாக்குகளை கேட்டு நிற்கிற டாக்டர் கனிமொழி அவர்கள். டாக்டர் கனிமொழி அவர்களை வெற்றி பெற வைக்க நீங்கள்லாம் உதயசூரியன் சின்னத்திற்கு ஆதரவு தரணும். டாக்டர் கனிமொழியை வெற்றி பெற வைப்பீங்கள? நிச்சயமா? உறுதியா? கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் 2011 வெற்றி பெற்று ஆட்சி பொறுப்பை ஏற்று முதலமைச்சர் பொறுப்பை ஏற்றார்கள். ஆக முதலமைச்சராக வந்து அமர்ந்த ஜெயலலிதா அவர்கள் இந்த 2011 இந்த 5 வருஷம்
என்றைக்காவது ஒரு நாள் இந்த பகுதிக்கு வந்து உங்களுடைய குறைகளை அவர் கேட்டதுண்டா? முதலமைச்சரை பார்க்க முடியல, அமைச்சர்களிடத்தில் விவாதிக்க முடியல, அதிகாரிகளை சந்தித்து பிரச்சனைகளை சொல்ல முடியல. ஆக ஒரு நிர்வாகம் ஸ்தம்பித்து போயிருக்கக்கூடிய நிலையில தான் இன்றைக்கு ஜெயலலிதாவுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. தொகுதி, ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதி, அதாவது 234 தொகுதிகளுக்கும் சேர்த்து ஒரு தேர்தல் அறிக்கை வெளிவந்திருக்குன்னா அது திமுக தந்த தேர்தல் அறிக்கை தான், கலைஞர் வெளியிட்ட தேர்தல் அறிக்கை தான். ஆக தொகுதி அடிப்படையில் நான் சொல்லுகிறேன், முக்கியமா தியாகராய நகர் குடியிருப்பு நல சங்கத்தின் கோரிக்கைகளை கவனமாக பரிசீலிக்கப்பட்டு அவர்களின் நலன் மற்றும் பாதுகாப்பிற்கு உரிய நடவடிக்கை நிச்சயமாக எடுக்கப்படும். அதேபோல தியாகராய நகர் அடுக்குமாடி கார் நிறுத்தம் ஏற்படுத்தப்படும். தீநகர் பேருந்து நிலையம் விரிவுபடுத்தப்படும். தீநகர் பகுதியில் காவல்துறை ரோந்து பணி அதிகப்படுத்தப்படும். வியாபாரிகளின் பாதுகாப்பிற்கு பல இடங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்படும். தீநகர் தொகுதிக்கென தனி குடிநீர் மேல்நில நீர்த்தேக்க தொட்டி கட்டித்தரப்படும். மழைநீர் வடிகால் வசதி ஏற்படுத்தப்படும். மாநகராட்சி பள்ளிகளில் ஸ்மார்ட் கிளாஸ் வகுப்புகள் நடத்தப்படும். குப்பைகள் உடனுக்குடன் அகற்றப்படும். உஸ்மான் சாலையில் மேம்பாலம் அமைக்கிற அந்த பணியை நிறைவேற்றி தர இருக்கிறோம். பழைய கழிவுநீர் குழாய்களுக்கு பதில் புதிய கழிவுநீர் குழாய்கள் அமைக்கப்படும். தொகுதியில் பல இடங்களில் இலவச நவீன கழிப்பிடங்கள் கட்டித்தரப்படும். பழுதடைந்த மின் டிரான்ஸ்பார்மர்கள் மாற்றப்படும். அது மட்டுமல்ல, குடிநீரில கழிவுநீர் கலப்பு, பேருந்து நிலையம் மற்றும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் நிலவக்கூடிய போக்குவரத்து நெரிசல், மல்டிவெல் கால் பார்க்கிங் டு ஷாப்பிங் ஏரியா ஷட்டில் பஸ் சர்வீஸ் அனைத்து பகுதிகளிலும் பயன்படுத்த முடியாத அளவிற்கு சாலைகள் இருந்துகிட்டு இருக்கு. பூங்காக்கள் இன்றைக்கு எந்த நிலையில் இருக்கிறது என்பது தெரியும். குற்ற செயல்கள் மற்றும் திருட்டு சம்பவங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் முடிவு கட்டக்கூடிய வகையில் நீங்கள் உறுதி எடுக்கணும். வருகிற 16ஆம் தேதி நடைபெறவிருக்கக்கூடிய தேர்தல் தமிழகத்தில் ஒரு நல்ல ஆட்சி உருவாக்குவதற்காக நடக்கிற தேர்தல். ஆக அந்த ஆட்சி கலைஞர் தலைமையில் அமையக்கூடிய ஆட்சியாக அது உருவாக போகிறது. இன்னைக்கு உங்களை தேடி வந்திருக்கிறேன். சைதாப்பேட்டை தொகுதியில் இருக்கக்கூடிய உங்களை தேடி வந்திருக்கிறேன்னா, சைதாப்பேட்டைக்கு வரலாறு, கலைஞரை தேர்ந்தெடுத்த தொகுதி இந்த சைதாப்பேட்டை தொகுதி. நம்முடைய தலைவரை தேர்ந்தெடுத்த தொகுதி. ஆக 67 நீங்கள் தேர்ந்தெடுத்ததற்கு பிறகுதான் முதல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி உருவாச்சு. பொதுப்பணித்துறை அமைச்சராக தலைவர் கலைஞர் அவர்கள் பொறுப்பேற்றார்கள். அந்த தொகுதியில் நின்று இன்னைக்கு நான் மா சுப்பிரமணியத்துக்கு உங்களுக்கு ஓட்டு கேட்க வந்திருக்கிறேன். மழை வந்தா ஓடி வரும், வெள்ளம் வந்தா உங்களை தேடி வரும். உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனைன்னா முதல் ஆளாக உங்களை தேடி வந்து நிற்கிற கட்சி திமுக என்பது உங்களுக்கு நல்லா தெரியும். ஆகவே அந்த உரிமையோடு தான் வந்திருக்கிறோம். இப்ப மழை வந்தப்ப கூட அண்மையில் பேரிடர் ஏற்பட்டு அதுல எவ்வளவு பாதிக்கப்பட்டீங்க நீங்க. அப்பவும் இந்த 93 வயதுல உங்களை தேடி வந்து மக்களுடைய குறைகளை கேட்கணும்னு தேடி வந்த தலைவர் தான் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். ஜெயலலிதாவும் போனாங்க, ஹெலிகாப்டர் போனது அது வேற. வேன் எடுத்துக்கிட்டு பிரச்சாரம் கிளம்புற மாதிரி கிளம்புனாங்க. ஆர்கே நகர் தொகுதிக்கு அவங்கள தேர்ந்தெடுத்து அந்த தொகுதியில போய் கையை காமிச்சுக்கிட்டு அப்படி டாட்டா காட்டிக்கிட்டு ஆறு கண்ணாடியை கூட இறக்காம, கதவு கண்ணாடியை கூட இறக்காம கார் உள்ளே உட்கார்ந்து கொண்டு மைக் எடுத்து கையில் வச்சுக்கிட்டு வாக்காள பெருமக்களே அப்படின்னு பேச ஆரம்பிச்சாங்க. இதெல்லாம் நீங்க பத்திரிகைகள்ல தொலைக்காட்சியெல்லாம் பார்த்தீங்க. இப்ப மழை வெள்ளம் வந்தப்போ இதே சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய எல்லா தெருக்களுக்கும் எல்லா பகுதிகளுக்கும் சென்று நடவடிக்கைகள் எடுத்தவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம். ஆக நானும் இந்த பகுதிக்கு பல இடங்களுக்கு வந்த நிவாரண உதவிகளை செய்வதற்காக என்னையும் அழைச்சி வந்து அந்த பணிகளை நிறைவேற்ற வச்சாங்க.
அதே போல ஒட்டுமொத்தமாக எங்கெங்க பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அங்கெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த முன்னோடிகள், நிர்வாகிகள், நண்பர்கள், பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நண்பர்கள் எல்லாம் எந்த அளவுக்கு ஈடுபட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் அதே நேரத்தில் ஏற்கனவே இந்த தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் கொஞ்ச நாள் அமைச்சராகவும் இருந்தார். அமைச்சர் பதவியும் இடையில அவர்கிட்ட பிடுங்கிட்டாங்க. ஆனால் அந்த மழை வெள்ளம் வந்தப்போ எங்கே இருந்தார்? ஹோட்டலில் தங்கியிருந்தார்னு செய்தி. அதுவும் குடும்பத்தோட ஹோட்டலில் போய் தங்கி விட்டதாக செய்தி. சில நேரத்தில் எப்படியாவது வர்றதுக்கு முயற்சி பண்ணாலும் மக்கள் உடலை உள்ள. ஆக அந்த அளவிற்கு தான் அவருடைய பணி இருந்து வந்துச்சு. ஆகவே அந்த செம்பரம்பாக்கம் ஏரி அதை திறந்து விட்ட காரணத்தினால ஒரு இயற்கை பேரிடர் என்று சொல்ல முடியாத வகையில் ஒரு செயற்கை பேரிடராக ஏற்பட்டது என்பது உங்களுக்கு தெரியும். ஆகவே அந்த செயற்கை பேரிடருக்கு காரணமாக இருந்தவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு கலைஞருடைய தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய நாங்கள் எல்லாம் சென்று கவர்னரை போய் சந்திச்சு ஒரு மனு கொடுத்தோம், உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று. ஆனால் அந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சா? இல்லை. நான் இப்போ சொல்றேன், அந்த செம்பரம்பாக்கம் ஏரிய முறையா திறந்திருந்தா நிச்சயமா சொல்றேன் இந்த நிலைமை வந்திருக்காது. கிட்டத்தட்ட 400க்கு மேற்பட்டவர்கள் இறந்து போன கொடுமை நடந்துச்சு. லட்சக்கணக்கானவருடைய வீடுகள் இழந்துச்சு, உடைமைகள் இழந்து போச்சு. ஆக இந்த நிலைகள் எல்லாம் வருவதற்கு காரணமாக இருந்த ஆட்சிதான் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அதிமுக ஆட்சி என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையில் நான் சொல்லணும்னா, இந்த சைதாப்பேட்டை தொகுதியை பொறுத்த வரைக்கும் வெள்ள பாதிப்பை தடுக்க சைதாப்பேட்டை அடையார் ஆற்றில் வெள்ள தடுப்பு சுவர் கட்டித்தரப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கு. 139, 140, 142 ஆகிய வட்டங்களில் நீண்ட காலமாக இருக்கக்கூடிய குடிநீர் மற்றும் கழிவுநீர் பிரச்சனைகள் தீர்க்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கு. சைதாப்பேட்டை அரசு பொது மருத்துவமனை நவீனமயமாக்கப்படும். சைதாப்பேட்டை மார்க்கெட் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுத்துகிறது. எனவே 2006ஆம் ஆண்டு திமுக ஆட்சியில் துவங்கப்பட்ட பல அடுக்குகள் கொண்ட வாகன நிறுத்தம், நவீன வணிக வளாகம், குளிர்சாதன கிடங்கு போன்றவை அமைத்து தரப்படும் என்ற உறுதியும் வழங்கப்பட்டிருக்கு. 172வது வட்டம் கோட்டூரில் எரியூட்டும் தகனமேடு அமைச்சு மக்களுக்கு உரிய அந்த மயானம் ஏற்படுத்தப்படும். கோட்டூர் ஏரிக்கரை சாலையில் அமைந்துள்ள விளையாட்டு திடல் சீரமைக்கப்படும். போதுமான ரேஷன் கடைகள் அமைத்து தரப்படும். ஈக்காட்டு தாங்கல் முதல் சைதாப்பேட்டை கோட்டூர்புரம் வழியாக ஓடும் அடையார் ஆற்றில் இருபுறமும் உயரமான கரைகளை கட்டி ஆற்று தண்ணீர் குடியிருப்புக்குள் புகுந்து மக்கள் பாதிப்படைவது நிச்சயமாக தடுக்கப்படும். ஆக இதெல்லாம் நினைச்சு பார்த்து சிந்திச்சு பார்த்து நம்முடைய மா சுப்பிரமணியத்தை வெற்றி பெற வைக்க உதயசூரியனுக்கு ஆதரவு தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, 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 வணக்கம். நல்ல நன்மை நாளை விடியட்டும், கவலை விடியட்டும், மக்கள் நிலைமை விடியட்டும், நம் வாழ்வு செழிக்கவே நாளை உதய சூரியன் விடியட்டும். 16ஆம் தேதி நீங்கள் எல்லாம் நம்முடைய தனசேகரனை வெற்றி பெற வச்சு சட்டமன்றத்திற்கு அனுப்பிச்சு வச்சு அதன் மூலமாக கலைஞருடைய ஆட்சி தமிழ்நாட்டில் உருவான அடுத்த நிமிஷம் செம்பரம்பாக்கேரி திறப்புக்கு காரணமானவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற அந்த உறுதியை, அது அமைச்சர்களாக இருந்தாலும் சரி, அல்ல எப்படிப்பட்ட உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, ஆகியோர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை நான் இந்த நேரத்தில் உறுதியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நிவாரணத்துக்கு நிதி கொடுக்கணும்னு சொல்லி 5000 ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணாங்க. அதையாவது ஒழுங்காக கொடுத்துருக்குறாங்களா? எல்லாருக்கும் வந்து சேர்ந்துருக்கா? ஆக ஆளுங்கட்சிக்காரங்களா பார்த்து தேர்ந்தெடுத்து ஒரே வீட்டில் 2 பேருக்கு 3 பேருக்கெல்லாம் கொடுத்துருக்கக்கூடிய கொடுமை நடந்திருக்கு. அந்த லிஸ்டெல்லாம் எங்களுக்கும் வந்துருச்சு. எதுக்காக நான் அதை சொல்கிறேன்னா, நாம் ஆட்சிக்கு வரப்போகிறோம். மே 19 ஓட்டு எண்ண கலைஞர் முதலமைச்சராக வந்து உட்கார போகிறார். உட்கார்ந்த உடனே முதல் வேலை தேர்தல் அறிக்கையை நிறைவேற்றுறது முதல் வேலை. அது ஒரு பக்கம். அடுத்து எங்களை போன்ற அமைச்சர்களாக இருக்கக்கூடியவங்க
அல்லது எங்களை போன்ற ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களாக இருக்கக்கூடியவங்க நாங்கள் கலைஞரிடத்தில் சொல்லி முதல் வேலையா யார் யாருக்கு அந்த நிவாரணத் தொகை மிஸ் ஆகிருக்கோ அந்த பட்டியலை முதல்ல தயாரித்து அதை முறையோடு வழங்குகிற முயற்சியில் நிச்சயமாக உறுதியாக ஈடுபடுவோம் என்ற அந்த நம்பிக்கையை இந்த நேரத்தில் நான் குறிப்பிட்டு காட்ட விரும்புகிறேன். தமிழகத்திற்கு குறிப்பாக இந்த தொகுதி மக்களுக்கு பல முன்னேற்றங்களை காண நீங்கள்லாம் வர தேர்தலில் நம்முடைய வேட்பாளர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் அறிந்த வேட்பாளர், நீங்கள் புரிந்த வேட்பாளர், உங்களை தெரிந்த உங்களை புரிந்த வேட்பாளர், உங்களோடு இரண்டர கலந்திருக்கக்கூடிய வேட்பாளர் நம்முடைய தனசேகரன் அவர்கள். தனசேகரன் அவர்களுக்கு நீங்கள் எல்லாம் உதயசூரியன் சின்னத்தில் ஆதரவு தந்து மாபெரும் வெற்றியை தேடித்தர வேண்டும். இன்னைக்கு சென்னை மாநகரம் குடிநீர் பிரச்சனையில் எப்படி சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறது என்பது உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும். 2011 தேர்தலை சந்திச்சப்ப 54 உறுதிமொழிகள் தேர்தல் அறிக்கையில சொன்னாங்க. அதுல முக்கியமா அந்த அறிக்கையில சுத்திகரிக்கப்பட்ட தூய குடிநீர் வழங்கும் திட்டம் என்பது ஒரு முக்கியமான அறிவிப்பு. அந்த அறிவிப்பின்படி என்ன சொன்னாங்கன்னா, வறுமை கோட்டிற்கு கீழே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய குடும்பத்திற்கு 20 லிட்டர் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் இலவசமாக வழங்குவோம் என்று ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்ததும் ஒரு உறுதிமொழி கொடுத்தார். குடிநீர் எப்படி கிடைக்கிறது? 24 மணி நேரம் குடிநீர் கிடைச்சிக்கிட்டு இருக்கா? அப்ப உங்களுக்கு 3 நாளைக்கு ஒரு முறை, 5 நாளைக்கு ஒரு முறை, ஆக வாரத்திற்கு ஒரு முறை, பல பகுதிகளில் 15 நாளைக்கு ஒரு முறை குடிநீர் கிடைக்கக்கூடிய நிலையில். வட சென்னையில் சில தினங்களுக்கு முன்பு நீங்க ஒரு செய்தியை கூட பத்திரிகையில் படிச்சிருப்பீங்க. 15 ரூபாய்க்கு குடிநீரை விற்கக்கூடிய ஒரு நிலை. ஆக அங்கெல்லாம் வாரத்திற்கு ஒரு முறை தான் தண்ணீர் வருது. அப்படியே வந்தாலும் கழிவு நீர் கலந்து வருகிறது என்ற செய்திகளை தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. இதுல ஒரு பெரிய அசிங்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த அரசாங்கம் குடிநீரை விற்குது. அரசாங்கம் எப்போதுமே அரசாங்கம் பாதுகாக்கப்பட்ட குடிநீரை இலவசமாக வழங்க வேண்டும் என்பது சட்ட நியதி. அது உலகத்தில் எங்கேயுமே ஒரு அரசாங்கம் குடிநீரை விற்ற வரலாறு கிடையாது. சென்னை மாநகரத்தினுடைய குடிநீர் பிரச்சனையை தீர்க்க இந்த 5 வருஷத்துல எந்த நடவடிக்கையும் இந்த ஆட்சி எடுக்கல. எனவே குடிநீர் திட்டங்களை பொறுத்த வரைக்கும் நான் இங்கே குறிப்பிட விரும்புவது, மீஞ்சூரில் கடல்நீர் குடிநீராக்கக்கூடிய திட்டம், நெமிலியில கடல்நீரை குடிநீராக்கக்கூடிய திட்டம், கிருஷ்ணா நதி நீர் திட்டம், இப்படி பல திட்டங்கள் மூலமாக சென்னைக்கு திமுக ஆட்சி இருந்தப்போ இந்த திட்டங்களை எல்லாம் நாம் நிறைவேற்றி தந்தோம். இது தவிர நம்முடைய ஆட்சி இருந்தப்போ குடிநீருக்காக நிறைவேற்றிய திட்டங்களை பற்றி நான் உங்களிடத்தில் எடுத்து சொல்லணும். உங்களுக்கு தெரியும், ராமநாதபுரத்தில் கூட்டு குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றணும். ஒகேனக்கல் கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டத்திற்கு கூட்டு குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றணும். அதே போல 12.36 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் போரூர் குடிநீர் திட்டம், 23.30 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மதுரவாயல் குடிநீர் திட்டம், 103.84 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஆவடி குடிநீர் திட்டம், 24.24 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உள்ளகரம் குடிநீர் திட்டம், 19.17 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நெற்குன்றம் குடிநீர் திட்டம், 85.11 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திருவொற்றியூர் குடிநீர் திட்டம், 64.39 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஆலந்தூர் குடிநீர் திட்டம், 267.08 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அம்பத்தூர் குடிநீர் திட்டம். இந்த திட்டங்கள் எல்லாம் கலைஞர் ஆட்சியில் இருந்தப்போ நான் உள்ளாட்சித்துறை, இந்த அடியன் சாட்சாத் நான் தான் அப்போ உள்ளாட்சித்துறை அமைச்சர், துணை முதலமைச்சர். ஆக அந்த நேரத்தில் இவைகள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டன. ஆனால் இந்த 5 வருஷத்தில் இந்த ஆட்சிகளை, இந்த மாநகராட்சி மூலமாக அல்லது இந்த ஆட்சியின் மூலமாக ஏதேனும் திட்டங்கள் உருவாக்கப்பட்டிருக்கா?
சென்னைக்கும் இல்லை, சென்னையை ஒட்டி இருக்கக்கூடிய புறநகர் பகுதிகளுக்கும் கிடையாது. ஆக அதை பற்றியெல்லாம் அவர்கள் கவலைப்படலை. அதனால்தான் நான் இங்கே உங்களை எல்லாம் அன்போடு கேட்க விரும்புவது, மறந்துடாம உதயசூரியனுக்கு ஆதரவு தாருங்கள், அன்பரசன் அவர்களை வெற்றி பெற வையுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன். உங்களை எல்லாம் சந்திக்க வந்திருக்கிறேன் என்று சொன்னால், 5 முறை தமிழ்நாட்டில் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்திருக்கிறார். 5 முறை கழக ஆட்சி நடந்திருக்கிறது. ஆக அந்த 5 முறை ஆட்சி பொறுப்பில் இருந்தப்போ இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக எத்தனையோ திட்டங்களை நாம் ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறோம். ஆனால் இந்த 5 வருஷமா இந்த ஆட்சிகளை பின்னோக்கி போயிருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பில் இருந்த நேரத்திலே தான் பறக்கும் ரயில் திட்டம் கொண்டு வரப்பட்டுச்சு. அதே போல சென்னையில் மெட்ரோ ரயில் திட்டமும் கொண்டு வரப்பட்டுச்சு. நீங்க பார்க்கலாம், கத்திப்பராவில் அமைந்திருக்கக்கூடிய மேம்பாலம் உலக அளவிலே பாராட்டக்கூடிய அளவிற்கு அந்த பாலம் அமைந்ததும் திமுக கழக ஆட்சி காலத்தில் தான். அது மட்டும் இல்லை, அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சிக்கு வந்த உடனே இந்த மெட்ரோ ரயில் திட்டத்தை எப்படியாவது முடக்கிவிட வேண்டும் என்றெல்லாம் திட்டம் தீட்டினார்கள். ஏனால் அந்த திட்டம் வந்துட்டா திமுகவுக்கு பெருமை வந்துடும், கலைஞருக்கு சிறப்பு வந்துடும். ஆகவே அதை எப்படியாவது முடக்குவதற்காக முயற்சிகள் எல்லாம் நடந்துச்சு. மத்திய அரசிடம் நிதியை பெற்று மிச்சம் இருக்கக்கூடிய பணிகளை, மெட்ரோ ரயில் திட்டத்தினுடைய மீதம் இருக்கக்கூடிய அந்த பணிகளை நிறைவேற்றுகிற அந்த நிலையில் கூட இன்றைக்கு ஜெயலலிதா இல்லை. ஆகவே சாதனைகளை சொல்லி வாக்கு கேட்க முடியாதவர்கள் மக்களை எப்படியாவது விலைக்கு வாங்கி விடலாம் என்று கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள். இனிமே ஜெயலலிதாவின் பாட்சா தமிழ்நாட்டு மக்களிடத்தில் பலிக்காது என்பது மக்களுடைய எழுச்சியும் உணர்ச்சியும் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. உதயசூரியனுக்கு ஆதரவு தாருங்கள். நம்முடைய வாகை சந்திரசேகர் அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வையுங்கள்.